இன்னைக்கு காலையில பாப்பாவ பால்வாடிக்கு தான் வர சொன்னாங்க. கிளப்பி விட்டா, அவங்க அப்பத்தா கூட மறுபடியும் பின்னாடியே அம்மான்னு வந்துட்டான். ஆனா எப்படியோ அனுப்பிச்சி விட்டுட்டேன். இட்லிக்கு மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. காலையில இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு, நல்லா வெயில் படவும் இந்த பெட்டெல்லாம் பாப்பா யூரின் போகவும் கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதை வெயிலில் எடுத்து காய வச்சேன். மாமாவும் வெடி பிடுங்கிட்டு வந்து அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. சரி நம்ம லஞ்சு சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சமைக்க வந்தேன். பறிச்சுட்டு வந்த மாங்காய் இருந்தது. அது எல்லாத்தையும் பாலாக இருக்கவும் அலசி வைப்போம் அப்படின்னு அலசி வச்சுட்டு தக்காளி சாதம் தான் இன்றைக்கி செஞ்சேன். ஆனால் நம்ம வீட்டில் பறிக்கிற தக்காளி மாதிரி இல்லை. எவ்வளோ தான் வதக்கினாலும் வதங்கவே மாட்டேங்குது. மாமா பறித்து எடுக்கிறாங்களே, கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டு ஜூஸ் தான் போட்டுட்டு போனேன். ஆனால் அவங்க நான் சமைச்சிட்டு ஒரு தக்காளி சாதம் வச்சுட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ எடுத்துட்டாங்க. ஒரு டைம் கத்தரிக்காய் வைக்கும்போது காறிடுச்சு. எங்கள் அத்தை ஏன்னு கேட்டதுக்கு நான் சின்னதாக இருக்குது கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா, கத்தரிக்காய் நறுக்கி போடும்போது கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு வந்து இது பண்ணணுமா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.